guys, welcome to Melam Merlin Terrace. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆரல்வாய் மொழியில ஒன்னாம் திருவிழா கொடியேத்துவாங்க. அங்க வந்து மொத்தம் 2 பங்கு உண்டு. ஸோ அதில் வந்து இன்னொரு பங்குல இன்னைக்கு வந்து திருவிழா. ஸோ நாங்கள் வந்து வருஷம் நாங்கள் இது போகிறது தான். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். கொடியேற்றுறது, அப்புறம் அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்றது, அதெல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்குலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அங்கே போனதுமே கொடியேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடியேற்றுறதை பாருங்கள். கொடியேற்றி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே மாஸ்க் போயிட்டு அப்புறமா நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நான் இதை தொடர்ச்சியாக காட்டுறேன் பாருங்கள். தெரியாது உங்களுக்கு ஃபோனில் லைட்டு இதேடா யார் நிமிஷம் படம் பட்டாசு வைக்கிறதா கீழே விழுது. அந்த பட்டாசுலேருந்து விழுது, அந்த பட்டாசுலேருந்து விழுது அந்த பேப்பர். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் திருவிழாக்கு சூப்பராக சர்ச்சு ஃபுல்லுமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக லைட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரீஸில் அப்புறம் மவுண்ட் எல்லா இடத்துலையுமே சூப்பராக லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கிளிப்பையும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மாஸ் எல்லாம் முடித்து கீழே இறங்கி வந்தோம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவிழா கடையிலலாம் என்ன இருக்கும், மேக்ஸிமம் பானிபூரி, ஐஸ்கிரீம், குலுக்கி சர்பத் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போதே குலுக்கி சர்பத் தான் இருந்துச்சு. குலுக்கி சர்பத் ட்ரை பண்ணலான்னு தான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடித்து கொடுக்கல, சும்மா கையில் குலுக்கி தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து பானிபூரி கடைக்கு போயிட்டோம். பானிபூரி கடைக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பானிபூரி கடையில் வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் தான் எடுத்திருந்தோம். காலிஃப்ளவர் நான் 3 எண்ணம் எடுத்திருந்தோம். எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா எல்லாருமே போயிருந்தோம். ஸோ அதனால் 3 எண்ணம் நாங்கள் வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நார்மலாக எப்போவும் திருவிழா கடையிலலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து காலிஃப்ளவர் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து மசாலா பூரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். மசாலா பூரியுமே அவங்க வந்து கொடுத்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. 30 ருபீஸ்க்கு ரொம்ப நிறைய குவான்டிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். நான் வந்து எங்கே போனாலுமே நான் வந்து மசாலா பூரியோ இல்லை பானிபூரி பார்த்தாலோ நான் வந்து வாங்காமல் அந்த இடத்த விட்டே நகர மாட்டேன். ஸோ அப்படி ஒரு பானிபூரி பைத்தியம்னு கூட சொல்லலாம். ஸோ அதனாலேயே நான் வந்து எங்கே போனாலுமே இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அவங்களோட கொடுத்த குவான்டிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் நிறைய ஆனியன்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் ரொம்ப ஜாலியாக அதை வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம், எல்லாருமே வாங்கினோம். அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதை வந்து முக்கி அப்படி வாயில் தூக்கி போட்டாங்க. இது வந்து மசாலா பூரியை விட இது வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பிரெட் ஆம்லேட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம்.
வந்து அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இன்னும் ஆரல்வாய்மொழி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து தேவசாயம் பிள்ளையோட ஹிஸ்ட்ரி அது எல்லாமே இருக்கும். மவுண்டில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் வந்து சுற்றி காட்டியிருப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆரல்வாய்மொழி திருவிழாவுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மெல்ல ட்ரெஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.